இந்த ராசிக்காரங்க கோபக்காரங்க தான். ஆனா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்களுக்கு 100க்கு 100% பொருந்தும்னே சொல்லலாங்க. கோபம் வந்துட்டா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ, ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கிறதோ, இல்லைன்னா வார்த்தையால காயப்படுத்துறதே கிடையாது. கோபம் வந்துட்டா ஒரே வார்த்தை தான். திருவார்த்தையா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கோபப்படுத்தக்கூடிய நபர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. உள்முக சிந்தனை சிறப்பாக இருக்கும். ஆனால் தன்னுடைய எண்ணத்தை அதிகமாக வெளிப்படுத்துறதில்ல. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டாங்களா, அது எத்தனை பேர் முன்னாடி இருந்தாலும் சரி, ஒரு சபையே இருக்குது, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா கூட பயப்படாமல் தான் மனசில் இருக்கக்கூடிய கருத்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. ரொம்ப வைராக்கியமானவங்க. ஒருத்தர்கிட்ட போய் உதவின்னு கேட்டு நிற்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களும் இப்படி தான். இவங்க குழந்தைகளையும் இப்படி தான் நல்லபடியாக வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு நிதர்சனமான உண்மை இதுதாங்கிறத சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். இவங்களும் சரி, இவங்க குழந்தைங்களும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப அடுத்தக்காரங்க. ஆனால் இவங்களை சுற்றி யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படுதுன்னா தயங்காமல் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எதிரியாக இருந்தாலும் சரிங்க. அதே மாதிரி அன்புங்கிறது இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அன்பாக 4 வார்த்தை பேசினா போதும், ஒரு ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சி போயிடுவாங்கன்னு சொல்லலாங்க. குழந்தைக்கு குழந்தையாக மாறக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும். பெரும்பாலுமே இந்த சிம்ம ராசிக்காரங்க சுயரூபத்தை யாராலும் பார்க்க முடியாது. கோபம் வந்துட்டா தான் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இவங்க கோபத்தை அதிகப்படியுமே வெளிப்படுத்துவாங்களே தவிர, ஆனால் குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாங்க. தாய் பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரும்பாலுமே ஊருக்கே ராஜானாலுமே தாய்க்கு பிள்ளை தானே, அப்படி தான் இந்த சிம்மராசிக்காரங்க. தாய் சொல்லுக்கு எப்போதுமே ஒரு மதிப்பு தரக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் இவங்க பொறுத்த வரைக்குமே சரியான தருணத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்கன்னா அது இப்போதைக்கு மட்டும் பயன்படும்னு நினைக்க மாட்டாங்க. எதிர்காலத்துக்கு அது சாதகமாக அமைவாங்கிறத யோசித்து பார்க்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்க குழந்தைக்கு குழந்தையா எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வமாக கம்பீரம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா, ஆளுமை பண்பு நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலம் சாதகமாக இருக்குதா? குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, தொழில் வியாபாரம், குழந்தைகளோட நிலை, இதில் எல்லாத்துலேயுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே சிம்மராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சிம்மராசி அன்பர்கள் இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி தான். என்னதான் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் அன்பு செலுத்தினாலுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுருக்க மாட்டாங்க. குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. நிறைய மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கும். பல காரியம் எல்லாமே பாதியிலே நின்று இருக்கும். சொந்தத்தாலையும் சரி, சொத்தாலையும் சரி பிரச்சனை தான் இருந்திருக்குமே தவிர ஒரு நல்ல பயன் இருந்திருக்காது. இருக்கிறது ஒன்று, சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கிறது ஒன்றுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஆனால் ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் உண்டு, மருத்துவ செலவு உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்குமே பையிலையும் சரி, கையிலையும் சரி பணத்தை நீங்கள் வச்சுருக்கிறது நல்லதுங்க. எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டு வர்றது நல்லது. ஆனால் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லா விஷயத்திலும் இருக்குது. எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் உங்களுக்கு முயற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். வாழ்க்கைன்னா இப்படி தாங்கிறதையும் கற்றுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத நீங்கள் வாழ போகிற காலமும் இந்த காலம்தான். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது ஒவ்வொன்றும் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்பு வகையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாகம் நீங்கும். இந்த நேரம் மன மாற்றத்தால் நல்ல முடிவு எடுக்க போகிறீங்க. சுப செலவு இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. மனசில் மனக்கலக்கத்தை நீக்க பாருங்கள். எதிர்மறை சிந்தனையை விட்டு தள்ளுங்க. இப்படி ஆகிருமா அப்படி ஆகிருமாங்கிற ஒரு சிந்தனை விட்டுட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலம் தான். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய நேரம் தான். குடும்ப வாழ்க்கையில் லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, புதனுடைய சேர்க்கை இருக்கிறதால, சுக்கரனும் சுபபலம் பெற்றிருக்கிறதால வருமானத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அமையும். திட்டமிட்டு செலவு செய்யணும் இந்த நேரம். ஆனால் முயற்சி பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் இந்த நேரம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த நேரம் ஆண்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய மனைவியோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன உடல் உபாதை இருந்தாலுமே மருத்துவர்கிட்ட காட்டி ஆலோசனை பெற பாருங்கள். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுகூலமாக இருக்குது. குடும்ப சூழ்நிலையும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தமாக வேலை செய்யக்கூடியவங்க, இல்லைன்னா உங்கள் பெண் பிள்ளையோ இல்லைன்னா உங்கள் ஆண் பிள்ளையோ வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிட்டே பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, வாக்குவாதம் வரும். ஆனாலுமே சமரசத்தில் முடியக்கூடிய நேரம் தான்.
ஊடலுக்கு பின்னாடி கூடலுங்கிற மாதிரி தான் சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் குடும்பத்தில் சுபச்செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வேலை விஷயம் வர்றப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எல்லா கிரகமும் சுப பலம் பெற்று தான் இருக்குது. அதனால நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க சந்தையோட நிலவரம் முன்னாடியே தெரிஞ்சு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையிலுமே கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க. நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அதாவது வங்கியில் பண உதவி கேட்டு நிற்கிறீங்கன்னா பண பிரச்சனைங்கிறது இல்லைங்க, பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல வரவேற்பு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல வரவேற்பு இருக்குது. நல்ல விலை கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்குமே வாடிக்கையாளர்கிட்ட இனிமையாக பேச பாருங்கள். புதுசாக ஒரு நிறுவனம் நீங்கள் ஏற்படுத்தணும், ஒரு வர்த்தக கிளையை ஏற்படுத்தணும்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தாராளமாக செய்யுங்க. ஏற்றுமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான். அதே மாதிரி இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு இணைஞ்சிருக்கிறது தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி தான். சின்ன சின்னதாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை மாறணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, இந்த வேலை பிடிக்கல நான் வேறு வேலை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் தாராளமாக செய்யலாம். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. இடமாற்றம் இந்த நேரம் உண்டு. இடமாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது தான் சிம்மராசிக்காரங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி காத்திருக்குதுங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலுமே முயற்சி செய்யலாம். வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. நிர்வாகத்தோட ஆதரவு சிறப்பாக இருக்குது. கூட வேலை பார்க்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அதை பொறுத்த வரைக்குமே ஒரு உற்சாகத்தோடு இந்த நேரம் செய்வீங்க. ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்காது. அதிர்ஷ்டமான காலமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரன், குரு, புதன் இந்த 3 கிரகமும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால வருமானம் சிறப்பாக இருக்குது. செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எங்கே போய் நின்னாலும் உங்களை மதிக்கப்படக்கூடிய ஆளாக தான் மாறுவீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்கிரன் மாதிரி எல்லா கிரகமும் இந்த நேரம் உங்களுக்கு சுபம் பலப்பட்டு தான் இருக்குதுங்க. கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களை மதித்து நடப்பாங்க. நீங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்தை செவி சாய்ச்சி கேட்பாங்க. ஒரு சிலருக்கு கட்சியில் பதவி கிடைக்கக்கூடிய நேரம் இருக்குதுங்க. செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. தசா புத்தி சாதகமாக இருந்துட்டா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமான கிரகம் எல்லாமே ஆதரவாக இருக்குது. முயற்சி கொடுங்க, மனசு தளர விடாதீங்க. அன்னன்னைக்கான பாடத்தை நீங்கள் அன்னன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க. தொடர்ந்து படிக்க பாருங்கள். அதிகாலை நேர படிப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. ஒரு தேர்வு எழுதுறீங்க, ஒரு நேர்முக தேர்வுக்கோ நீங்கள் பங்கேற்கிறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுங்க. ரொம்ப சரியான நேரம், நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம், வெற்றி கனி உங்களுக்கு தான். ஆசிரியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. பெற்றவங்களுடைய ஆதரவும் சிறப்பாக இருக்குது. இதை விட உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. தொடர்ந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த நேரம் படிப்பு மட்டும்தான். படிப்பை விட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி கொடுங்க. வெற்றிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எல்லா கிரகமே சுபபலம் பெற்றிருக்கிறதால எளிதாக உங்களுக்கு எல்லாம் நடத்த முடியும். வருமானம் சிறப்பாக இருக்குது. அரசாங்க சலுகை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க தொடர்ந்து கொஞ்சம் முயற்சி கொடுங்க. எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். கால்நடை வழியிலையும் அபிவிருத்தி கிடைக்குங்க. அதாவது கால்நடை மூலமாகவும் லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த நேரம் புதுசாக ஒரு வீடு வாங்குறது, விளைநிலம் வாங்குறது, இது எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் குரு ஆதரவாக இருக்கிறதால மகிழ்ச்சி ஏற்படும். மனசில் மனநிறைவு சிறப்பாக இருக்குது. சில பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கு இந்த நேரம் அதிகமான சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாங்க. ஜோதிட சூட்சுமப்படி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வளர்பறையில் கருத்தரிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் சிக்கனம் தான். முன்ன சொன்ன மாதிரி சிக்கனம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். பொருளாதார நிலை சீர் செய்ய பாருங்கள். அடுத்தடுத்து சுப செலவு காத்திருக்குது. கொஞ்சம் மருத்துவ செலவும் காத்திருக்குது. கொஞ்சம் இந்த நேரம் கையிருப்பு வச்சிருக்கிறது நல்லது. சனி ராகுக்கு மட்டும் பரிகாரம் இந்த நேரம் தேவைப்படுதுங்க. அதனால நவகிரகத்தில் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் தீபேற்று வழிபாடு செய்ய பாருங்க. முடிஞ்சா திரு நாகேஸ்வரம் போயிட்டு வர பாருங்க. இது நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் வைராக்கியம் வெல்லும். ஆனால் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும். எதை செய்யறது எதை விடுறதுனே தெரியாது. குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. குழப்பத்தை விட்டு தள்ளுங்க. நிம்மதி ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா குழம்பக்கூடாது. கொஞ்சம் உங்களுக்கு எதுலேயுமே ஒரு தடுமாட்டம் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலோசனை கேட்டுக்குங்க. எடுக்கிற வேலை எல்லாமே வெற்றி முடியும். அரசு வழி முயற்சி சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு தேடி வரும். வேலை தேடி வந்தவங்களுக்கு வேலை நியமன உத்தரவு கிடைக்குங்க. குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். குழந்தைகளோட நலனை அக்கறை கூடி வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வெற்றி நடப்படக்கூடிய நேரம் தான். குரு பார்வை சிறப்பாக இருக்குது. வருமானத்தை தடையில் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. தடப்பட்ட வேலை ஒவ்வொன்றா நடக்கும்.
குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட இந்த பிரச்சனை முடிவுக்கு வருங்க. காதல் இந்த நேரம் கைகூடி வரும், அது திருமணத்தில் முடியும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. நினைச்சதை இந்த நேரம் நடத்தி முடிப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானால பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குது. நெருக்கடியிலிருந்து விடுபடுவீங்க. குரு பார்க்குற இடம் எல்லாமே சுபத்தோடது இருக்கிறதால தைரியமாக செயல்படுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே ஒருத்தர் அனுசரித்து போனீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அதனால நேர்மறை எண்ணத்தை அதிகப்படுத்த பாருங்கள். நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். முன்னேற்றம் காத்திருக்குது. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.